இந்த வீடியோவை பார்த்துட்டே அப்படியே உங்க கையோட பின்பகுதியை பாருங்க, கருப்பா இருக்கிற மாதிரி இருக்கோ, இல்ல உங்க கழுத்து பகுதியில, உங்க முழங்கால்ல, இல்ல அண்டர் ஆர்ம்ஸ் எல்லாம் கருப்பா இருக்கிற மாதிரி இருக்கா? சோ இதுக்கு பேரு என்ன அப்படின்னு தெரியுமா? அக்கந்தோசிஸ். இந்த அக்கந்தோசிஸ் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. வெயிட் அதிகமா இருக்கிறனால, இன்சுலின் லெவல் அவங்களுக்கு கூட இருக்கு அப்படின்னாலோ, இல்ல பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கோ, இல்ல வைட்டமின் ஏ டிஃபிஷியன்சிஸ் இருந்தாலும் இந்த மாதிரி நடக்கும். இதெல்லாம் தெரியாம பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாத கிரீம்ஸ் எல்லாம் வாங்கி நீங்க போடுறத நிறுத்துங்க. நாளே 4 விஷயத்த நீங்க மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பிரச்சனை சரியாயிடும். வெயிட் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே அவசியம். கரெக்டான ப்ராப்பரான டயட்டை நீங்க ஃபாலோ பண்ணி பிஎம்ஐக்கு கரெக்டா இருக்கீங்களான்னு பாத்துக்கோங்க. நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் உங்க டயட்ல இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. தண்ணி அதிகமா குடிங்க, உங்களை நீங்க ஹைட்ரேட்டா வச்சுக்கோ. தொடர்ந்து நீங்க ஆயிலி அண்ட் ஜங்க் ஃபுட் சாப்பிடுறீங்க அப்படின்னா உங்களோட வெயிட் கூடும். வெயிட் கூடுச்சுன்னா உங்களோட இன்சுலின் லெவல் கூடும். இன்சுலின் லெவல் கூடுச்சுன்னா பொண்ணுங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் வரும். அதுக்கப்புறம் டயபெட்டிக் சுகர் வரும். நம்மளோட லைஃபை என்ஜாய் பண்ணணும் தான், அதுக்கு நீங்க இருக்கணும்ல, சாரி ஆரோக்கியமா இருக்கணும்ல. சோ யார் யார் இந்த பிரச்சனையால கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க.